ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அற்புத கோவை கீரையை பத்தி தான் பார்க்க போறோம். அதனுடைய பயன்கள், அதன் பொரியல் ரெசிபியும் தான் பார்க்க போறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல நீர்ச்சத்து நிறைந்தது. பாருங்க, இந்த கீரை வந்து கொடி வகையை சார்ந்தது தான். ஒரு வேலியில இருந்துச்சு. அத நான் வந்து பறிச்சு உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை கலர்ல பூ இருக்கும். பழம் வந்து நல்ல இனிப்பாவும் இருக்கும். காய் கசப்பா இருக்கும். அத மோர்ல வத்தலாவும் போடலாம் பாருங்க. நல்லா ருசியா இருக்கும். பழைய சாதத்துக்கெல்லாம் பொரிச்சு சாப்பிடலாம். இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும் இலை. வழுவழுப்பா இருக்கும். ஹார்ட் ஷேப்ல இருக்கும் இலை வந்து. அத வந்து நம்ம கிள்ளி கிள்ளி தான் எடுக்க போறோம். க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பூச்சியெல்லாம் இருக்கான்னு 2 பக்கமும் பார்த்து நல்லா சுத்தம் பண்ணி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதோட முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப ருசியா இருக்கும். நெறைய பேருக்கு இந்த கீரைய பத்தி தெரியாது. பயன்களும் தெரியாது. அதனுடைய பொரிச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அலர்ஜி உள்ளவங்கலாம் இத செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப மருத்துவ குணமுள்ள கீரை. வீணாக்கிறாதீங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. பயன் பெறுங்க. அடுப்பு பத்த வச்சு ஒரு வாணல் வச்சுக்கலாம். அதில கடலைப்பருப்பு, கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். இன்றைக்கி நான் வந்து பொரியல் பண்ணி காட்டுறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில. கீரைக்கெல்லாம் வந்து உப்பு அதிகம் தேவைப்படாது. இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக போடுற உப்பே நமக்கு கீரைக்கு போதுமானதா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கசப்பெல்லாம் இருக்காது பாருங்க இந்த கீரை. நல்ல நீர்ச்சத்து உள்ளது. உடல் சூடு உள்ளவங்கலாம் இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும். உடம்புல வந்து அலர்ஜி, வேர்க்கூர் உள்ளவங்கலாம் இந்த கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. கசாயம் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா? வேலிகள்ல இருந்ததுனால ஏதாவது பூச்சி இருக்கும். நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிரலாம். 2 அலசு நல்லா அலசிட்டு 3வது அலசுக்கு இந்த மஞ்சத்தூள்ல போட்டு ஊற வச்சு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிய வடிச்சிட்டு. பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரையிலே தண்ணி விடும். தண்ணி வேண்டாம். கொழுந்து நல்லா பிஞ்சு கீரை தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து நம்ம அந்த காலத்தில வந்து எங்க அம்மாலாம் வந்து கழனியில போட்டு வெங்காயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய்லாம் போட்டு அரிசி கழுவுவோம்ல தண்ணி, அந்த தண்ணியில போட்டு குடுப்பாங்க. சூப்பா குடிப்போம். சூப்பரா இருக்கும். டேஸ்டியாவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு உருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையும் மருத்துவ குணம் உள்ளது தான். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அதையும் இதில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். ருசி நல்லா இருக்கும் பாருங்க இந்த கீரை பொரியல். தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சம் போல திருவி போட்டிருக்கேன். டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள்லாம் இதை விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் யார் யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கோ இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க பொரியலா. பாருங்கள், செஞ்சாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு புத்தம்புது வீடியோக்கள் வந்து சேர உங்களுடைய ஆதரவு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள